கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார். யோசுவா 1:9. நம் வேதத்தில் பார்க்கிறோம், மோசேக்கு பின்பாக இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த ஆயத்தமாயிருந்த யோசுவாவுக்கு அநேக கலக்கம் ஏற்பட்டது. அப்பொழுது கர்த்தர் யோசுவா அவர்களை பார்த்து, என்னுடைய வேதத்தை கை கொண்டு இரவும் பகலும் அதில் தியானமாய் இருப்பாயானால் உன்னுடைய வழியை நான் வாய்க்க பண்ணுவேன் என்று சொன்னார். பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னுடனே இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தார். அதற்கு பின்பாக யோசுவா அநேக வெற்றிகளை பெற்றார். இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு நாம் குழப்பத்தோடு காணப்படலாம். சில குழப்பமான சூழ்நிலைகள் நமக்கு முன்பாக நிற்கலாம். ஆனால் கர்த்தருடைய வேதத்தின்படியும் இரவும் பகலும் அதை தியானமாய் இருந்து கர்த்தரை அண்டிக் கொள்வோமானால் கர்த்தரே வழியை உண்டாக்குவார். நம் சோர்ந்திடும் நேரத்தில் கர்த்தரை சார்ந்து கொள்வோம், அவரே நமக்கு வழி உண்டாக்குவார். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென்.